நன்றி கிறிஸ்து இயேசு. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வானத்தையும் பூமியும் உருவாக்கின சர்வ வல்லமுள்ள யெகோவா தந்தையே, வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாக வைத்து அமர்ந்திருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தெய்வம் வானத்தையும் பூமியும் தம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரே, உமது நாமத்தை வாழ்க 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 என்று நாங்கள் வாழ்த்தி உம்மை நாங்கள் வரவேற்கின்றோம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களோட பேசும்படி உம்மை வரவேற்கின்றோம். உமது ஹிருதயத்தின் வாஞ்சையை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக அன்பு நிறைந்த கிருபை நிறைந்த கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையினால் எங்களோட பேசும் கர்த்தாவே நாங்களை கேட்குறோம். இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் அன்புள்ள பரம பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய தினம் ஆண்டவர் நம்ம எல்லாரிடத்துல சொல்லுகிறதே, ஆண்டவரை நேசிக்கிற முதல் அன்பு நம்ம புதுப்பிக்க வேண்டும். ஆண்டவர் வெளிப்படுத்தல் ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்களை மேலே ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவு என்ன? ஆதி அன்பு இல்லை. அன்புலோ நீங்கள் குளிர்ந்து அன்பில்லாதவர்களா போனீர்கள். நீங்கள் மனம் திரும்பி என்னை அன்பு கூற வேண்டும் என்று தேவனாக இருக்கிற கர்த்தர் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4:5 சொன்னார். அதனால் நம்ம கொஞ்சம் பலம் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதின்படி நான் நடப்பேன் என்று நடக்கிற காலத்தில் ஒரு பரிபூர்ணமான ஒரு பிலடெல்பியா சபை போல் நம்மை தேவனாக இருக்கிற கர்த்தர் உயிர்ப்பித்து நடத்த வல்லவர். அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3:7-8 சொன்னார். அதனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருடைய தீர்மானம், நீங்கள் யோசிக்க வேண்டியது, ஆதி காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவரை எப்படி நேசித்தமோ இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பும் அதே நேசிப்பு ஆண்டவர் மேலே நமக்கு இருப்பது. ஆண்டவராக இருக்கிற தேவன் மாத்திரமே அவர் அந்த அன்பினால் நம்மை திரும்பி நிரப்பி அந்த அன்பு நாளில் எந்த காரியத்தை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் தேவன் வைத்துள்ளாரோ, ஆதி கால தேவனுடைய உத்தேசம், ஆதி கால தேவனுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த காலை வேளையிலோ தேவன் நிறைவேற்ற வல்லவர். ஆனால் அன்பு கூற வேண்டியது நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், மத்தேயு 22:37-41, மார்க்கு 12:30-31, உன்னுடைய தேவனாக இருக்கிற கர்த்தரை முழு ஹிருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நேசியுங்கள். உன்னுடைய பிறனாரை உங்களை போலவே நீங்கள் நேசியுங்கள். ஆண்டவர் சொன்ன பின்பு ஒரு வார்த்தை சொன்னார். பைபிளில் இருக்கிற அத்தனை கட்டல், நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட அத்தனை கட்டல், சகல தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் இந்த 2 நியமத்தின்படி தான் ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகள், தீர்க்க தரிசி புஸ்தகத்திலிருந்து நீங்கள் 100 வார்த்தை உங்களை டெய்லி கோட் பண்ணாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. 10 ஆண்டு நீங்கள் அந்த வசனம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ஆண்டவராக இருக்கிற தேவன் நிறைவேற்ற முடியாது.
அதனால் ஆண்டவர் கேட்கறது, எழுப்புதல காலத்தில் திரும்பி நம்ம எல்லாரும் ஆண்டவரே முழு ஹிருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நான் உம்மை நேசிக்கிறேன் என்று, என்னுடைய பிறனாரை என் போலவே நேசிக்கிறேன் என்று. அதனால் முதலாவது உங்களை மேல் உங்களுக்கு அன்பு வரணும். உங்களை மேல் உங்களுக்கு அன்பு இருந்தால் நம்ம நீட்டாக வரணும்னு நினைப்போம். உங்களை மேல் உங்களுக்கு அன்பு இருந்தால் நம்ம எப்படி நடக்கணுமன்று நமக்கு தெரியும். எல்லாரும் மாதிரி நம்ம நடக்க மாட்டோம். பிறனாரம்பது அருள்நாதரே சொன்னார், லூக்கா 10:30-37, ஒரு மனிதன் காயப்படும் போது யாருமே கேட்காமல் ஒரு சமாரியா பிரதேசத்தில் வந்த ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய காயத்தை கட்டி அந்த மனிதனுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பார்த்து கொண்டு சந்தித்த நாள் அருள்நாதரே சொன்னார், இவர் தான் உண்மையான பிறனார். அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களுடைய பிறனார் இல்லை. யாருமே நம்மை கேட்காமல் ஒரு மனிதனுடைய தேவை சந்திக்கிறதுக்காக நம்ம ஹிருதயத்தில் தேவனாக இருக்கிற கர்த்தர் ஏவி அவர்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்ற குணம் யாரோடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் நம்ம பிறனார். அவர்களை உங்களை போலவே நீங்கள் நேசிக்கணும். மாம்சத்தின் படி அண்ணா அக்கா, அண்ணா கென்னாவாக மாறதுக்கு எத்தனை நாள் ஆகாது. இதெல்லாம் நிற்பாட்டணும். ஆண்டவருடைய அன்பு திரும்பி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனாக இருக்கிற கர்த்தர் புதுப்பிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அன்புனால தான் ஒரு வெளிப்பாடு வரும். அன்புனால தான் ஆண்டவராக இருக்கிற தேவன் ஒரு மனிதனை எழுப்ப முடியும். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்று நீ முதலாவது புரிந்து கொள்ளணும். அடுத்தது நீங்கள் ஆண்டவரை நேசிக்கணும். இந்த 2 காரியங்கள் நடக்கிற காலத்தில் ஆண்டவராக இருக்கிற தேவன் உங்களோடு இருப்பார். எழுப்புதல் 50 கர்த்தராக இருக்கிற தேவன் நம்ம நடுவில் இறங்கி வருகிற ஒரு அனுபவம். எழுப்புதல் 50 கர்த்தர் நம்மை தரிசிக்கும் போது நம்ம இருக்கிற இப்போது சூழ்நிலை பார்க்கிலும் அவருடைய எண்ணத்தின்படி நம்மை நடத்தி உயர்ந்தவர்களாக மாற்றுவார். God reposition your position only when you get the revival by the love of God. ஆண்டவர் மேலே உனக்கு அன்பு வரும்போது மாத்திரமே உனக்கு இருக்கிற ஸ்தானத்திலிருந்து மேலான ஸ்தானத்துக்கு தேவன் உன்னை மாற்றி கொண்டு போகிறதா எழுப்புதல் 50. ஆமென். இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் மனப்பாடமாக சொல்லலாம், கர்த்தராக இருக்கிற தேவனை முழு ஹிருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நேசியுங்கள் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் 100 டைம் சொன்னாலும் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம உண்மையாக ஆண்டவருடைய கற்பனைப்படி, அவர் சொன்ன கட்டளின்படி, அவர் என்ன சொன்னாலும் அதன்படி நான் வாழுவேன் என்று ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையிலோ பரிசுத்த ஆவியானவர் தர வேண்டும். அது வரும்போது மாத்திரமே ஆண்டவர் உங்கள் எல்லா சூழ்நிலை மாற்றி அவர் உங்களை வழிநடத்த வல்லவர். ஆண்டவராக இருக்கிற தேவன் எழுப்புதல காலத்தில் தரிசனமானால் நம்ம முன்பித்தாக்கள் அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் அவர்களோட என்னென்ன உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ அவர் தரிசிக்கும் போதும் நம்ம மேலே இருக்கிற எல்லா அந்நியநுகங்களை, அடிமத்தனத்தை, நம்ம இப்போ இருக்கிற கெட்ட சுபாவங்களை நம்ம கேட்காமலே ஆண்டவராக இருக்கிற தேவன் மாற்ற வல்லவர். யோசேப்பு மரணம் அடைகிற காலத்தில் தன்னுடைய சகோதரர்களை அழைத்து சொன்னார். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 24வது வசனத்தில், உன்னுடைய தேவனாக இருக்கிற கர்த்தர் உங்களை தரிசிப்பார். அவர் அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபு சொன்ன எல்லா காரியங்களை நிறைவேற்றும்படி, ஈஜிப்து நாட்டில் நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள்,
அவர் கட்டாயமாக தேவனாக இருக்கிற கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி முன் கொண்டு செல்வார் என்று சொன்னார். எழுப்புதல காலம் என்பது ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு காலம். அதான் தீர்க்க தரிசி ஆமோஸ் சொன்னார் 4:12. ஓ இஸ்ரவேலே, உன்னுடைய தேவனுடைய சந்நிதியில் உன்னுடைய தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். ஆமென் சொல்லுங்கள். ஆயத்தப்பட்டவர்கள் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற தேவனை நம்ம வாழ்க்கையிலோ பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தாதான் நம்ம பரிசுத்த ஆவி வரும்போது மாத்திரமே நம்ம நம்பின காரியங்கள், தேவன் தந்தரின அத்தனை வாக்கு சத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறப்படும். அன்பு இல்லாமல், தேவனுடைய அன்பு இல்லாமல், பரிசுத்த ஆவி மூலமாக தேவன் அனுப்புகிற அன்பு வராமல் நீங்கள் எத்தனை காரியங்களுக்காக 10 ஆண்டு ஜெபம் பண்ணாலும் நாம் ஒன்றுமே பெற முடியாது. இன்றைய தினம் எழுப்புதல் என்பது உன்னை உயிர்ப்பிக்க வல்லவர் பரிசுத்த ஆவி. எந்த ஆவி, பரிசுத்தமுள்ள ஆவி கிறிஸ்து இயேசுவை மருத்துவருந்து எழுப்பினதோ, ரோமர் 1:4. எந்த உயிர்த்தெழுதின ஆவி இயேசு கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுப்பினதோ, ரோமர் 8:11. எந்த தேவ மகிமை கிறிஸ்து இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினதோ, ரோமர் 6:4. அதே பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது உங்கள் ஹృదயத்தின் மேல் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது, பரிசுத்த ஆவினால் ஊற்றப்படும் போது ஆண்டவர் உங்கள் நம்பிக்கை வெக்கப்படாத படிக்கு ஆண்டவராக இருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையாக எழுப்பி உங்களை நடத்த வல்லவார். நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நன்றி தேவனே, என்னுடைய ஹృదயத்தின் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றும், பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்பும், திரும்ப அந்த அன்பை ஊற்றும் கர்த்தாவே. ஆமென். கேட்டவர்கள் பாக்கியவான்கள், கேட்டவர்கள் பாக்கியவதிகள். தேவனாக இருக்கிற கர்த்தர் நம்மை சந்திக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி அசைவாழணும், நம்ம ஹృదயத்தின் மேல் அசைவாழணும். ஆமென். ஆண்டவராக இருக்கிற தேவன் நாம் அன்பு நாள அவரை எப்படி நேசிக்கணும். சங்கீதக்காரன் சொன்னார் 42 சங்கீதம் 1. மானா நதி தண்ணீரு தடாகங்களுக்காக வாஞ்சிக்கிறத போல தேவனாக இருக்கிற கர்த்தாவே, என்னுடைய ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நம்ம யாரும் இந்த ஆலயத்தில் பணத்தை வாஞ்சிக்கக்கூடாது. ஆமென். 1 திமோத்தி 6:10. பொருளிச்சை எல்லா தீமைக்கு ஹேத்து. நிறைய பேர் பணத்துக்காக ஜாபம் பண்ணி எத்தனை ஆண்டு இருந்தால் கூட அப்படி தான் இருந்தார்கள். நான் சவாலாக சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே ஒரு ஆளும் பைபிளில் பணத்துக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் பணம் கொடுத்ததாக ஒரு இன்ஸ்டன்ட் பைபிளில் இல்லை. அப்படி இருந்தால் நான் 100 ரூபா தருவேன், அப்படி இல்லாவிட்டால் அவங்க எனக்கு 1 கோடி ரூபா தரணும். ஆண்டவரை நீங்கள் நேசிக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், முன்னேற்றம் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலோ எல்லாம் எல்லைகளை தேவன் விருதாக்கி விஸ்தாரமுள்ள பலமுள்ள ஒரு வாழ்வாய், ஆண்களிலும் பெண்களிலும் மலடுத்தனம் இல்லாமல், கடினமான வியாதிகள் நம்ம மேலே வராமல், ஒருவேளை வந்தாலும் அதிலிருந்து காத்துக்கொள்ள வல்லமாய் அவருடைய அன்பு நாள தேவனாக இருக்கிற கர்த்தர் ஒப்பாக 7வது அதிகாரம் 13 முதல் 16 ஆண்டவர் செய்ய வல்லவர். பிரியமான மானே மகளே, எழுப்புதல காலத்தில் ஆண்டவருடைய முதல் அன்புக்கு வரணும். ஆண்டவர் அந்த சபையை பார்த்து வெளிப்படுத்தலோ உன்மேல ஒரு குறை இருக்கிறது, முதல் அன்பு இல்லை என்று. அந்த குறைபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த குறைபாடு நீங்கள் தான் நிவர்த்தி ஆக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய குறித்து நம்ம எப்போவுமே நம்ம ஆத்மா வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரை நம்ம நேசித்தால், அது உண்மையானால்
ஆண்டவருடைய ஆலயத்தையும் நம்ம நேசிக்கிறோம். ஆமென். 122 சங்கீதம் 1 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லுகிறவர்களோட நான் சந்தோஷமாக போகிறேன். தேவனை நம்ம நேசிக்கிற காலத்தில் ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் ஆசீர்வதித்து நடத்த வல்லவர். 102 சங்கீதம் 13 கர்த்தராக இருக்கிற தேவன் சொன்னார், உன்னுடைய ஹிருதயத்தை அன்பு கூறுகிற காரியத்தின் மேல் நீ வைத்திருந்தால் உனக்கு தயவை காண்பிக்கிற காலத்தை நான் உனக்கு குறித்திருக்கிறேன். தேவனே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் போது ஆண்டவராக இருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலோ என்ன செய்ய போகிறார்? தயவு. இந்த நாள் 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 நீ திரும்பி என்னை அன்பு கொண்டபடினால் உங்களை மேலே நான் தயவை காண்பிக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் அன்புலோ நம்ம திரும்பி புதுப்பிக்கப்படணும், அன்புலோ எழுப்பப்படணும். அன்புனால தேவனை நம்பி நம்ம எழுப்பப்படுகிற காலத்தில் யாருமே நம்ம கீழே தள்ள முடியாது. எத்தனை பேர் உனக்கு சாபங்கள் கொடுத்தாலும் கர்த்தராக இருக்கிற தேவன் மேலே நீங்கள் அன்பு கூறும்போது அவர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். 109 சங்கீதம் 28 ஒப்பாக 23:5 எந்த சாபம் உன் மேலே நிற்காத படிக்க செய்கிற வல்லமுள்ளதே ஆண்டவரை நீ அன்பு கூறுகிறதுனால் அந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்குறார். அதான் சொன்னார், நேற்று வரை நீங்கள் சாபமாக இருந்தாலும் என் இடத்துக்கு திரும்பி வரும்போது என்னை நேசிக்கிறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையிலோ சாபம் வராது, உன்னுடைய வாழ்க்கையிலோ ஆசீர்வாதம், நான் கொடுக்குற ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று ஜெகரியா 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி நீங்கள் சாபமாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர் என்று ஆண்டவர் சொன்ன வேத வார்த்தை நீங்கள் நம்பணும். தேங்க்யூ லார்ட். நம்ம எல்லாரும் சொல்கிறோம், ஒரு ஆளுக்கு பார்த்தோன்னா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ பாஸ்டர். பாஸ்டர் சொல்லுவார் ஐ லவ் யூ பெஞ்சமின். இந்த ரெண்டு அன்பு வேஸ்ட் ஆஃப் அன்பு. முதலாவது அன்பு ஆண்டவர் மேலே, கடைசி அன்பு ஆண்டவர் மேலே. அவர் ஆல்ஃபா, அவர் ஒமேகா. எப்போ பெஞ்சமின் நல்ல சமரியன் போல் நல்லதை செய்கிறாரோ அப்போது நான் பெஞ்சமினை பார்த்து நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் அது உண்மையான நேசம். ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவராக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவன் மேலே அன்புனால நீங்கள் இன்றைய தினம் அன்பு கூர்ந்து நீங்கள் எழுப்பப்பட்டால் சின்னவனாக இருக்கிற உன்னை ஆண்டவராக இருக்கிற தேவன் உயர்ந்த ஒரு மனிதனாக மாற்ற முடியும். Whosoever put the love on God, God set them always on the high and top place. எந்த மனிதன் தேவன் மேலே அன்பு கூறுகிறானோ அவர்களை தேவனாக இருக்கிற கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தது மாத்திரமல்ல, அவர்களை தேவன் தீர்காயுஷால திருப்தியாக்கி தேவன் அவர்களை நிலநிற்க செய்ய வல்லவர். 91 சங்கீதம் 14 முதல் 16 வசனங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம நேசிக்காமல் இருக்கிற காரணம் என்ன? ஆதியிலோ நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாருக்கும் தேவன் மேல் அத்தனை வைராக்கியம். ஆமென். இப்போ என்ன ஆகுது? எல்லாரும் முதல் வாரம் கிரைஸ்தவர்களாக நம்ம மாறுகிறோம். அன்பு இல்லை. ஆண்டவர் ஆல்பா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர், ஆதி அந்தமானவர். முதல் வாரத்தில் இருக்கிறவர் கடைசி வாரத்தில் இருக்காரா இல்லையா? கடைசி வாரத்திலோ வீட்டிலோ இல்லை, சர்ச்சிலோ தான் இருக்கிறார். முதல் வாரத்தில் சர்ச்சிலோ தான் இருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையிலோ அந்த கல்லான ஹிருதயம் நீக்கப்படணும். எசேக்கியேல் 36:26 ஆண்டவர் தான் செய்ய முடியும்.
ஆண்டவரை அன்பு கூறாமை காரணம் என்ன? யானை மேலே எத்தனை மழை விழுந்தாலும் யானைக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழ்நாட்டில் அதான் சூடும் சுரணும் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் மேலே அன்பு இழந்து போனால் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நம்ம அப்படி வாழ விரும்புகிறோமா? ஆண்டவரை அன்பு கூர்ந்து வாழ விரும்புகிறோமா? எசேக்கியேல் 36:26 ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னுடைய கல்லான ஹிருதயத்தை இன்றைய தினம் நான் நீங்களாக்கி சதையான ஹிருதயத்தை தருவேன், புதிய ஹிருதயத்தை தருவேன், புதிய ஆவியை உன்னுடைய உள்ளத்தில் வைப்பேன். வாட் இஸ் த மீனிங்? வாட் இஸ் த stony heart? A man who never respond to the call of God, who never respond to the needs of the people, that man is having the stony heart. கல்லான ஹிருதயம் என்றால் என்ன அர்த்தம்? பிரியமான மகனே மகளே, ஆண்டவர் அழைக்கும் போது இந்த காரியத்தை செய்தருள வேண்டும் என்று சொல்லும் போது செய்யாமே நம்ம வேலைதான் முக்கியம் என்று ஓடுகிறது. கல்லான ஹிருதயம். மக்களுக்கு எத்தனை தேவை இருந்தாலும் நம்ம தேவைதான் முதலாவது என்று நம்ம நினைக்கிறது. அதுதான் கல்லான ஹிருதயம். இன்றைய தினம் கர்த்தருடைய அன்பு உங்கள் ஹிருதயங்களை மேலே ஊற்றப்படும் போது ஆண்டவர் அந்த கல்லான ஹிருதயத்தை நீங்களாக்க வல்லவர், சதையான ஹிருதயத்தை தர வல்லவர், புதிய ஹிருதயத்தை தர வல்லவர், புதிய ஆவியை தர வல்லவர். அந்த ஆவி உங்கள் ஹிருதயம் மேலே வரும்போதும் நீங்கள் நம்பின காரியத்தை இன்றைய தினம் மாத்திரமல்ல நிரந்தரம் உங்கள் வாழ்க்கையிலோ ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கேட்காமலே சகல தேவைகளையும் அந்த நேசிக்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலோ சந்திக்க வல்லவர், உங்களோடு இருக்க வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற தேவன் மேலே உங்களோட அன்பை புதுப்பிக்கிற காலத்தில் ஆண்டவர் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆதி காலத்திலோ நாம் இந்த உலகத்திலோ பிறக்கிற முன்னாடி, நான் என்னோட அம்மா கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கிற முன்னாடி, நீங்கள் உங்கள் அம்மா கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கிற முன்னாடி ஆண்டவர் எந்த நல்ல உயர்ந்த உத்தேசம் எண்ணத்தோடு உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ, அவருடைய புத்தக சுருளில் எதை அவர் எழுதினாரோ அதை நீங்கள் முதலாவது நினைக்க வேண்டும். 139 சங்கீதம் 13 முதல் 16, எபிரேயர் 10:7. நீங்கள் இந்த காலத்தில் தேவனே உமது புத்தக சுருளில் நான் பிறக்கும்போது எந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றும் நீர் விரும்பினீரோ நான் உம்மை திரும்பி நேசிக்கிறேன் கர்த்தாவே. நீர் என்னை நேசிக்கிறபடினால் உமக்கு இருக்கிற உத்தேசத்தை, உனக்கு இருக்கிற அபிப்பிராயத்தை, நீங்கள் என்னை குறித்து நினைத்த உத்தேசத்தை, எண்ணங்களை தேவனை நிறைவேற்ற மாட்டோம். நீங்கள் சொல்லி நடக்கிற ஒரு தலைமுறையாக தேவனை மாற்ற வல்லவர். ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறபடினால். 1 கொரிந்தியர் 2:9-10 இப்போ வர உங்கள் கண்கள் காணாதது, இப்போ வர உங்கள் செவிகள் கேட்காதது, இப்போ வர உங்கள் ஹிருதயத்துக்கு ஏற்றாத காரியமாக இருக்கிறேன். எட்டாவது எந்த காரியமாக இருந்தாலும் நான் உனக்கு வெளிப்படுத்த வல்லவன். என்னோட அன்பு நாளை வெளிப்படுத்த வல்லவன். உன்னோட அன்பை புதுப்பித்தால் நான் உனக்காக வைத்திருக்கிற பெரிய காரியம் நீ பார்க்க போகிறாய். நீ 10,000 சம்பளத்தோடு ஆரம்பித்து 10,000 சம்பளத்தோடு நீ சாகனம் என்று ஆண்டவர் நினைக்கலாம். நான் கற்றுக்கொண்டதை இன்றைய தினம் நான் ஆண்டவரை நம்பினேனோ நேசித்தேனோ, என்னோட அன்பு ஆண்டவர் மேலே பெருகிற தவிர ஒரு நாளும் குறைக்கப்படல. பணத்தின் மேலே ஒரு நாளும் எனக்கு அன்பு இல்லை, ஆதி காலத்தில் இல்லை, இன்னுக்கும் இல்லை. ஆனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் நான் கேட்கறது முன்னாடி எல்லாமே பதில் அனுப்பி சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். அதனால் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்புலோ நம்ம எழுப்பப்படணும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலோ மாம்ச மனிதர்களை நம்புறது இன்றைய தினம் முற்றுப்புள்ளி போடணும்.
என்னுடைய மேனேஜருக்கு நான் ஜால்ரா போடுவேன், என்னுடைய முதலாளி அம்மாவுக்கு ஜால்ரா போடுவேன், அப்போ தான் அவங்க உயிர்ப்பார்கள். அந்த எண்ணம் நிப்பாட்டணும் எனக்கு. அப்போ தான் ஆண்டவர் உனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமுள்ள ஒரு எழுப்புதலை தருவார். ஆண்டவர் சொன்னார் எரேமியா 17வது அதிகாரம் 5-6, மனிதனை தன்னுடைய நம்பிக்கையாக வைத்தவன் செபிக்கப்பட்டவன். அவனுக்கு பக்கத்தில் நான் நன்மையான காரியங்களை வைத்தாலும் அவனுடைய கண்கள் காண முடியவில்லை. அவன் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு முச்செடி போல இருப்பான். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் மேலே நம்ம அன்பு போகக்கூடாது. என்றால் நம்ம நம்பிக்கை மரண பரியந்தரம் ஆண்டவராக இருக்கிற தேவன மேலே மாத்திரமே வைக்கிற காலத்தில் ஆண்டவருடைய பக்கத்தில் எந்த பொக்கிஷத்தை வைத்தாரோ இன்றைய தினம் உன்னுடைய மனக்கண்களை திறந்து அந்த பொக்கிஷத்தை காண்பிக்க வல்லவார். எபேசியர் 1வது அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆனால் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வெளிப்பாட்டு உனக்கு தேவன் தரணும் என்றால் உன்னுடைய ஆவி மனக்கண்கள் எபேசியர் 1:17-18 திறக்கப்படணும். அவருடைய ஆவினால் மாத்திரமே தேவன் இந்த காலை வேளையில் உனக்காக வைத்திருக்கிற காரியத்தை காண்பிக்க வல்லவர். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேப்பரை பார்த்தோ டிவி பார்த்தோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோ கேட்க தேவையில்லை. இன்றைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், திரும்பி நான் நேசிக்கிறேன், முதல் அன்புக்கு வருகிறேன், அனலாக்கப்பட்ட அன்புக்கு நான் வருகிறேன் என்று சொல்லுகிற காலம் இந்த காலம். ஆண்டவர்களை எழுப்ப வல்லவர் என்று நீங்கள் நம்பணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பு என்று சொல்லுகிறது ரொம்ப சுலபம். ஆண்டவர் அன்புலோ வசிக்கிறார்ன்றது ரொம்ப சுலபம். நம்ம அந்த ஆண்டவரை முழு ஹிருதயத்தோடு நீ நேசிக்கிற காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைய தினம் முதல் நான் உன்னுடைய உள்ளத்தில் நான் வாசஸ்தலமாக மாற்றிக்கொண்டு நான் வாசமாய் இருக்க போகிறேன். அது என்னோட அன்பு நாள். 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம். அதனால் அன்பு நிறைந்த அந்த தேவனை மனதார நம்ம நேசிக்கிற காலத்தில் அவர் உன்னுடைய உள்ளத்தில் நிரந்தரம் இருப்பார். அவர் இருக்கிற காலத்தில் யாருமே நம்ம தொட முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனோ பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நாள் கூட நான் அங்கே ஓடி இங்கே ஓடல. ஆண்டவருக்கு தெரியும் நான் அவரை நேசிக்கிறேனா இல்லைன்னு. அதனால எல்லா பிரச்சனையும் தேவனை விடுதலை ஆக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டு என்னை தேவனை மேலே கொண்டு போகிறார். தவிர ஒரு நாள் கூட ஆண்டவர் என்னை கீழே தள்ளலாம். எதனால் நான் அத்தனை சுவிசேஷ கூட்டங்களுக்கு போகிறோம்? ஆண்டவர் மேலே அன்பு. ஆமென். ஆண்டவர் மேலே அன்பு. 432 சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தினோம். 14 ஸ்டேட்ஸில் நடத்தினோம். அக்டோபரில் உங்களுக்கு தெரியும் 2 க்ரூசைடு இருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஆண்டவரை அன்பு கூறும்போது மாத்திரமே உங்களை மேலே ஒரு மன்று நம்பி ஆண்டவரை முழு ஹிருதயத்தோடு நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன், தேவனே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதென்று நம்ம சொல்லுகிற காலத்தில் ஆண்டவர் திரும்பி உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர், ஆசீர்வாதத்தில் நடத்த வல்லவர். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 2:3, நீங்கள் பெற்றுக்கொண்ட தீர்க்க தரிசனங்கள், உங்களுக்கு பைபிளில் இருக்கிற ஞானம், அப்படியே நீங்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் ஒரு நாள் காணாமல் போகும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு எப்போவுமே நிலை நிற்கும். ஆண்டவர் மேலே நம்ம வைத்திருக்கிற அன்பு எப்போவுமே நிலை நிற்கும். எல்லா சூழ்நிலையிலும் தேவனாக இருக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கணும். அந்த அன்புலோ இந்த காலை வேளையில் நீங்கள் எல்லாரும் புதுப்பிக்கப்படணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நீங்கள் எத்தனை பேர் உண்மையாக ஆமென் சொன்னீர்கள்? இல்லைன்னா நம்ம மனோஜ் சொல்லும் போது எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள் என்றால் சொன்னீர்கள். அதனால் ஆண்டவருக்கு நம்ம எல்லாரோட ஹிருதயத்தை தெரியும். ஆமென். 2 4 16 9 அவருடைய கண்கள்
பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரோடைய ஹிருதயம் தேவன மேல அன்பு கூறுகிறது, உத்தமமாக இருக்கிறது, ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் உண்மையாக அன்பு கொண்டால், ஆண்டவரே ஏது வந்தாலும் ஏது இல்லாவிட்டாலும் இருந்தாலும் கஷ்டம் நஷ்டம் துன்பம் ஏது வந்தாலும் உம்மை நான் நேசித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறார். நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் தான் சொல்லணும். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர் என்று நம்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கையிலோ கஷ்டம் நஷ்டம் துன்பங்கள் ஏது வந்தாலும் தேவன் நம்மை நேசித்தார் என்பது உண்மை. எந்த உபத்திரவம் அவருடைய அன்பிலிருந்து நம்மை வேறு பிரிக்காது. ரோமர் 8:35. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் போதும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். ஆமென் சொல்லுங்கள். முற்றிலும். ஒரு விஷயத்தில் ஆண்டவர் வெற்றி தந்தி, ஒரு விஷயத்தில் சாகர வரை தோல்வியோட நீ வாழலாம் என்று ஆண்டவர் விரும்பலாம். எல்லாவற்றிலும் முற்றிலும் ஒரு ஜெயம். உங்கள் வாழ்க்கையில் சவால். தேவனாக இருக்கிற கர்த்தாவே, நான் உம்மை திரும்பி நேசிப்பேன். நேசிப்பிலோ எந்த குறைவு இனிமேல் இருக்காது ஆண்டவரே. அன்றைய தினம் ஆண்டவர் சபையை பார்த்து சொன்னார், இன்றைய தினம் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். காரணம் என்ன? புது ஏற்பாடு காலத்தில் 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19-20, எபேசியர் 2:22, எபிரேயர் 3:5-6 வசனங்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய வாசஸ்தலம், நீங்கள் என்னுடைய ஆலயம், நீங்கள் என்னுடைய வீடு. எப்போ? நீங்கள் தேவனாக இருக்கிற கர்த்தரை ஆதி அன்புலோ நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், அது கட்டுப்படி இருப்பேன் என்று நீங்கள் சொல்லுகிற காலத்தில் அந்த அன்புலோ தேவன் உன்னை தொடுவார், உன்னை எழுப்புவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்கள். அல்ல சொல்லுங்கள். ஆமென். ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்ட காரியங்களை பெறணும் என்றால் ரகசியம் விசுவாசம் அன்புனால கிரியை செய்யும். கலாத்தியர் 5:6. அன்பில்லாமல் நீங்கள் எல்லாரும் சத்தமாக இயேசுவின் நாமத்தில் பிசாச்சே போ, அந்த பிசாச்சே போ, இந்த பிசாச்சே போ. நீங்கள் 100 டைம் பிசாச்சு பேர் சொல்கிறீங்க தவிர நீங்கள் சொன்ன இயேசுவின் நாமத்தில் ஒரு பிசாச்சே போல. நான் இன்னும் வர என்னுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு 2 தரம் போவேன்னு நான் சொல்லலை. நான் ஒரு டைம் சொன்னால் அது போயிடுச்சு. 2 டைம் நான் எந்த க்ரூசைடில் கூட சொல்லலை, ஒரே டைம். எதனால? ஆண்டவர் மேலே நான் வைத்த அன்பு, ஆண்டவர் என் மேலே வைத்து இருக்கிற அன்பு. அதனால் எந்த காரியம் நம்ம தேவனுடைய அன்புலேருந்து பிரிக்கக்கூடும். நம்ம உத்தியோகங்கள் வியாபாரம் தொழில் எல்லாம் செய்கிறது நல்லது, ஆனால் அது முக்கியமல்ல. முதல் ஆண்டவர் மேலே அன்பு, அதுதான் முக்கியம். ரொம்ப டயர்டாகி போய் இங்கே வரும்போது தூக்கம் வரும். ஆமென். வாரமெல்லாம் வேலை செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அன்பு புதுப்பிக்கப்படும் போது தான் நம்ம தேவன் இடத்துக்கு யாருமே சொல்ல தேவையில்லை, தேவன் இடத்துக்கு நம்ம தான் வரப்போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், என்னுடைய அன்பு மரணம் பார்க்கிலும் வலியது. யாரை அவர் கொடுத்தார்? அவருடைய குமாரன் இயேசுவை. உன்னத பாடு 8:6. அவருடைய ஒரே ஒரு குமாரனை நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இன்றைய தினம் நம்ம நரகத்துக்கு போகாத படிக்க தேவன் நம்மை நேசித்து இன்றைய தினம் நம்மை ஆசீர்வாதமாக வைத்தார் என்றால் அவர் நம்ம மேலே இருக்கிற அன்பு. மரணத்தின் பார்க்கிலும் வலியது அவருடைய அன்பு. நீங்கள் அது புரிந்து கொள்ளணும். சபை 9:30 அண்ணா சில பேர் வந்து பிரைஸ் தி லார்ட் குட் நைட்னு சொல்லுகிற நேரத்துக்கு வராங்க. உங்கள் வாழ்க்கை மாறணும். மாறாவிட்டால் நீங்கள் சபைக்கே போக வேண்டாம், வீட்டில் உட்காந்துக்கோ, பட்டாணி சாப்பிடும், தூங்கிக்கோ.
நமக்கும் அந்நியர்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க மேலே நம்ம எல்லாரும் டாப் கிளாஸாக வாழணும் தவிர அந்நியர்களை பார்க்கலும் நம்ம கீழே அவங்களை செருப்பா நீங்கள் இருக்கக்கூடும். ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொண்டால், ஆண்டவர் தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள், அவ்வளோதான். ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாம் ஆண்டவருக்காக வாழும்போது ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் அமர வைத்து நடத்த வல்லவர் என்று நீங்கள் நம்பணும். ஆமென் சொல்லுங்க. முதல் அன்புக்கு நம்ம எல்லாரும் திரும்பி வரணும். நம்ம பெரிய பெரிய காரியங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நான் ஜெபம் பண்ணால் எல்லா வியாதி குணமாகுது, பிசாசுகள் நடுங்கும். ஏதோ இப்போ காலம் அப்படி மாறிப்போச்சு. காலம் மாறல, உன்னோட அன்பு மாறிப்போச்சு. அதே வல்லமை தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த காலத்தில் கொடுத்த அதே வல்லமை இன்றுக்குமே தேவன் எனக்கு கொடுத்தார். என்னுடைய அன்பு ஆண்டவர் மேலே மாறல. 1 ராஜாக்கள் 3:3 சாலமனை குறித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் தேவனை நேசித்தாரன்னு இருக்கு. 2 நாளாம் 7:1 அவர் ஜெபம் பண்ணும்போது பரலோகத்திலிருந்து அக்னி வந்தது. அதே மனிதன் கல்யாணம் பண்ண பின்பு 700 பொண்டாட்டிகள், 300 ஒப்பாட்டிகள். அவரே ஆண்டவர் அவர் கையில் எழுத வச்சுட்டார். என்ன எழுதினா தெரியுமா? விபச்சாரம் செய்கிறவன், மதி கெட்டவன். நீதிமொழிகள் 6:32. ஆனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1-14 அந்த சாலமன் இப்படி செய்த நாள் ஆண்டவர் 2 டைம் சொப்னத்தில் அவரை ஆண்டவர் செய்யாதே என்று ஆண்டவர் மாறாதே அன்புனால் சொன்னார். ஆனாலும் அவருடைய பாவத்தை அவர் விடலாம். நடந்தது என்ன அவருடைய வாழ்க்கையில்? 14வது வசனம் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் ஆண்டவரே அந்த மனிதனை சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையிலோ ஆண்டவர் மேலே அன்பு விட்டு விலகினதோ உங்கள் பிரச்சனை தொடங்கப்படுகிறது. நம்ம ஆண்டவரை நேசித்த காலத்தில் நமக்கு இருக்கிற தரித்திரம் போயிடுச்சு. பிசாசு தொலைந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டோம். வீடு இல்லாதவர் வீடு வந்தது, காரு வந்தது, ஸ்கூட்டர் வந்தது, எல்லாம் நான்சென்ஸ் வந்து அப்புறம் ஆண்டவர் போயிட்டார் வெளில. உங்கள் வாழ்க்கையிலோ இன்றைய தினம் நீங்கள் மனம் திரும்பி சாலமோன் பார்த்து நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரை, ஆண்டவராக இருக்கிற தேவன மேலே வாஞ்சிக்கிற ஹிருதயமுள்ள தாவீது போல நான் இருக்க வேண்டும் ஆண்டவரா என்று நீங்கள் உயர்த்த சத்தத்தோட, தேவனே நான் உம்மை நேசிக்கிறேன், முதல் அன்புக்கு திரும்பி வருகிறேன் என்று சத்தமாக சொன்னவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உண்மையாக மனம் திரும்பணும், அன்புலோ மனம் திரும்பணும். ஆண்டவராக இருக்கிற தேவன் நமக்காக இறங்க வரணும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் நீங்கள் வந்து நிறைய பேர் பரிசுத்தாவி கூட்டங்கள், நீங்கள் பரிசுத்தாவி கூட்டம் வச்சனால பரிசுத்தாவி வரல. சிம்பிள் ரகசியம் தாவீது கற்றுக்கொண்டார். 89வது சங்கீதம் 20 சொல்லுகிறார், தேவனாக இருக்கிற கர்த்தர் உன்னுடைய நல்ல ஹிருதயத்தை ஆண்டவரை நீ நேசிக்கிறாய் என்று ஆண்டவர் அறையிற காலத்தில் ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், என்னுடைய பரிசுத்த அபிஷேக தைலத்தால் உன்னுடைய ஹிருதயத்தை, உன்னுடைய சிரசை நான் அபிஷேகத்தால் நிரப்புவேன். இன்றைய தினம் உன்னுடைய ஹிருதயம் தேவனை உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஹிருதயமாக தேவனிடத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் முதல் ஆண்டவர் இழந்து போன நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் முதல் அன்பு போயினால துக்கம், கண்ணீர், வேதனை எத்தனை ஜெபம் பண்ணாலும் அது போகவில்லை. ஆண்டவராக இருக்கிற தேவன் இன்றைய தினம் நம்ம மனம் திரும்பி அன்புலோ புதுப்பிக்கப்படும் போது எபிரேயர் 1:9 ஆண்டவர் சொன்னார், நான் உன் மேலே ஆனந்த தைலத்தை ஊற்றுவேன். 92வது சங்கீதம் 10 ஆண்டவர் சொன்னார், நீ காலையில் எழும்பும் போது துக்கத்தோடு நீ எழும்ப மாட்டாய், நீ வந்து ஆனந்த தைலம், புதிய அபிஷேக தைலம் உன் மேலே ஊற்றி உன்னை எழுப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவராக இருக்கிற தேவனுடைய வார்த்தை. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆதி அன்புக்குள்ள நம்ம வரணும், ஆதி ஆசீர்வாதங்களுக்குள்ள வரணும். நம்ம ஒரு ஆள் ஆண்டவர் என்னை பார்த்து என்னை ரட்சித்தார் தவிர என்னுடைய குடும்பம் எல்லாம் ஒரே டைம் ரட்சிக்கப்பட்டாதா
ரட்சிக்கப்படுவேன் என்ற ஆண்டவர் என்னை ரட்சிக்கலை. புரிஞ்சுக்கோங்க. அதனால் இவங்கனால எனக்கு பிரச்சனை, அவங்கனால பிரச்சனை, இதெல்லாம் நிப்பாட்டணும். ஆண்டவர் மேலே ஆதி காலத்தில் உனக்கு இருக்கிற அன்பு திரும்பி வரணும். மக்களை மேலே பழி போடாதே, மக்களை மேலே குறை சொல்லாதே. ஆண்டவராக இருக்கிற தேவனோட ஹிருதயத்தை அன்புனால நிரப்பணும். நான் 24 மணி நேரம் நீங்கள் மிட் நைட் வந்தால் கூட கை உயிர் சொல்ல முடியும், எனக்கு யார் மேலே கசப்பு இல்லை, யார் மேலே கசப்பு இல்லைன்னு நான் சொல்ல முடியும், யார் மேலே வெறுப்பு இல்லைன்னு நான் சொல்ல முடியும். அந்த ஹிருதயத்தை யார் தந்தார்? ஆண்டவர் தான் தந்தார். அதே ஆண்டவர் நான் கற்றுக்கொண்டது எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரோட நம்ம ஐக்கியப்பட தேவையில்லை, எல்லாரோட ஐக்கியப்பட தேவையில்லை. எல்லாரும் நேசிக்கணும். பாவியை நேசிக்கணும், பரிசுத்தவானை நேசிக்கணும், நம்ம திட்டினவரை நேசிக்கணும். நேசிக்கிறது என்றால் என்ன? அவன் திட்டான், நம்ம திட்டாமல் போகிறது தான் நேசிப்பு. நீங்கள் அதுக்காண்டி போய் அவங்களுக்கு கட்டி பிடித்தி முத்தம் கொடுக்காது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஆண்டவர் இந்த காலை வேளையிலோ எந்த நேரத்தில் நம்மை மாற்றப் போகிறார், ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு செல்ல விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள், அல்ல சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் அன்பு கூறுகிறேன் அப்படிப்பட்டவர்களை. உங்களை வேலையாக்கலன்னு நான் கூப்பிட மாட்டேன், உங்களை என்னோட சிநேகிதன் என்று கூப்பிடுவேன். இப்போ வர உன்னுடைய வாழ்க்கையிலோ எதுக்கு நீ மேலே போகலாம், எதுக்கு நீ அதே ஸ்தானத்தில் இருக்கிறாய்? நீ எத்தனோ ட்ரை பண்ணி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லாத காரணம் என்ன? திரும்பி என்னை நேசிக்கும் போது, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நீ நம்பும் போது, நான் உனக்காக உயிர் தந்தேன் நம்பும் போது, நான் உன்னுடைய சிநேகிதன் என்று நீ நம்பும் போது, ஆண்டவர் சொன்னார், எல்லாமே நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். யோவான் 15வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். அதனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இருக்கிற தேவனை நீ அறைய வேண்டும். கர்த்தரை அறந்தவர்கள் வல்லமையுள்ள காரியங்களை செய்வார். தானியேல் 11:32. அன்பு வரும்போது அற்புதமான காரியம் நடக்கும். ஆமென், அற்புதமான காரியம் நடக்கும். அன்பில்லாமல் ஒரு சத்து போன புணத்தை பார்த்து நான் இந்த புணத்தை நான் எழுப்பினால் 10 பேர் என்னை புகழுவார்கள் என்று நீ நினைச்சால் ஒரு நாள் அற்புதம் நடக்காது. உன்னுடைய ஹிருதயத்தில் மனிதர்கள் மேலே அன்பு வரும்போது ஆண்டவர் மரித்த புணத்தையும் திரும்பி உயிரோடு எழுப்பார். லாசருவை மருத்துவலிருந்து உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி கண்ணீர் விட்டார். யோவான் 15:35. அதே ஆண்டவர் இயேசு நம்ம ஹிருதயத்தில் அதே அன்பு இருக்கும்போது இயேசுநாதர் 3 பேரை உயிரோடு எழுப்பினார். என் மூலம் ஆண்டவர் 5 பேர் சத்தி போனவர்களை க்ரூசேடில் எழுப்பினார். நம்ம சபைக்கே வந்து அவங்க சாட்சி சொன்ன மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராக இருக்கிற தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் வல்லமையுள்ளவர்களா நிரப்பி எழுப்புகிற ஒரே ஒரு ராசம் இந்த காலை வேளையிலோ அன்புலோ நம்ம எழுப்பப்படணும். அன்புலோ எழுப்பப்படணும். எனக்கு யாருக்கிட்ட பிரச்சனை இல்லை, சூசன் கிட்ட எனக்கு பிரச்சனை இல்லை, ஜாக்குலின் கிட்ட பிரச்சனை இல்லை, மதுராஜன் கிட்ட பிரச்சனை இல்லை, ஆனந்த் கிட்ட எனக்கு பிரச்சனை இல்லை, ஜெயக்குமார் கிட்ட பிரச்சனை இல்லை, யாருக்கிட்ட எனக்கு பிரச்சனை இல்லை. கௌரி நடிக்கிறது என்னோட பேர் சொல்லிட்டேன். ஆமென், பிரச்சனை இல்லை. எதுக்கு? நான் உங்கள் யார் இடத்துல எதையும் நானும் எதிர்பார்க்கலாம். அன்பு தவிர என்னோட ஹிருதயத்தில் நீங்கள் அது கொடுப்பீங்க இது கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் உங்களை நேசிக்கலாம். அதனால் எனக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார் என்கிட்ட, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் த ப்ராப்ளம்? ஹியூமன் எக்ஸ்பெக்டேஷன், வாட் யூ அச்சீவ், த கேப் இஸ் நோன் as the problem. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் இடத்துலேருந்து நீர் எதிர்பார்க்கறதுக்கும் நீ பெற்றுக்கொண்டதுக்கும் மத்தியில் வருகிற வித்தியாசம், அதுதான் உன்னுடைய பிரச்சனையின் காரணம். நீங்கள் 15,000 சம்பளம் கொடுப்பார் முதலாளி போகிறீங்க,
அவர் 10,000 சம்பளம் கொடுக்குறார். உங்கள் பிரச்சனை 5,000. ஆண்டவர் என்னை நடத்துவார். எது தந்தாலும் ஆண்டவரை நேசித்து நான் செய்வேன் என்று நீங்கள் நடக்கிற காலத்தில் ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு தெரியாமலே பிரச்சனை போகும். எனக்கு நிறைய பேர் பிரச்சனை கொடுத்தாங்க. பிரச்சனை கொடுத்தவர்கள் அப்புறமா வந்து மன்னிப்பு கேட்டால் எனக்கே தெரியும் அவங்க பிரச்சனை கொடுத்தாங்க. காரணம், ஆண்டவர் சொன்னார், நீதிமானுக்கு வருகிற எல்லா இக்கட்டும் நெருக்கங்களிலிருந்து விடுதலை ஆகிறது மாத்திரமல்ல, அவர்கள் ஸ்தானத்தில் ஒரு துர்மார்கனை அனுப்பி இந்த நீதிமானை விடுதலை ஆக்குறேன். நீதிமொழிகள் 11:8. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் பிரச்சனை ஆண்டவரை நேசிக்கும் போது இன்றைய தினம் முதல் அது நீங்களாக்கப்படுகிறது. நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். அதனால் தானியேல் 11:32, the people who know their God, they do the great exploits. ஆண்டவராக இருக்கிற தேவனை அறிந்த ஜனம் அற்புதமான அடையாளமுள்ள காரியங்களை செய்வார்கள். நீங்கள் கேட்கலாம், எனக்கு ஆண்டவரை அறியாமல் இருந்தால் எனக்கு என்ன நஷ்டம்? எனக்கு வர சம்பளம் வருது, எனக்கு இருக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிடுவேன், நானும் இட்லி தோசை சாப்பிட்றேன், ஏன்னா பாஸ்டரான டாப்பா? நீங்கள் 100 டைம் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடிமத்தனத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை காரணம் ஆண்டவருடைய அறிவில்லாத காரணம். ஏசாயா தீர்க்கதரிசி 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், என்னை அறியாதனால, என்னை நேசிக்கிறாதனால நீ கட்டுண்டவனா மாறினாய். பிரியமான மானே மகளே, கட்டுகள் நிறைய பேர் வந்து 500 ரூபா கொடுத்தான்னா கட்டு உடைப்பாராம்மா. உடைச்ச நாள் எனக்கு வந்து அட்ரஸ் இல்லாமல் போகிறாங்க. 500 ரூபா கட்டு உடைக்க சொன்ன ஆண்டவர் சொன்னாரா? பணம் கேட்க சொன்னாரா கட்டு உடைக்கிறதுக்கு? போனாலும் நீங்கள் தான் கட்டில் இருப்பீங்க. ஆண்டவருடைய பரலோக அறிவு ஞானம் உங்களுக்கு வரணும், வெளிப்பாடு வரணும். ஆண்டவருடைய சிநேகத்தினரை நீ அறையணும். இல்லாவிட்டால் கட்டுண்டவர்களுக்கும் சிறை இருக்கிறவர்கள் விடுதலை. இயேசு வந்த நோக்கம் நீங்கள் அறையணும். வித்தியாசம் என்ன? லூக்கா 4வது அதிகாரம் 18, கட்டுண்டவர் என்றால் என்ன? சிம்சோனுடைய வாழ்க்கை நியாயாதிபதிகள் 16:20-28 அவர் 2 கண்கள் எடுத்தாங்க, மாவாட்டும்படி அந்த வேலை கொடுத்தாங்க, கழுத்து மேலே நுகத்தை போட்டாங்க, அவர் கண்ணு தெரியாது, அப்படியே ஒரு எருது மாடு மாதிரி அதே வேலை பண்ணி கொண்டு இருந்தார்கள். அது கட்டுண்ட காரியம். நீங்கள் 10 ஆண்டா இயேசுவை நம்பி உங்கள் வாழ்க்கையில் கட்டுகள் 50 நீ செய்கிறதே செய்கிறாய் தவிர உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நேசிக்கலாம். அதனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டை நீங்கள் நம்பலாம். அதனால தான் அந்த கட்டுகளுக்குள்ள நீ இருக்கிறாய் தவிர ஆண்டவர் உன்னை கட்டி போடலாம். ஆண்டவருடைய வார்த்தவனை கட்டி போடலாம். நம்ம வாழ்க்கையில் கட்டுண்டவர்களாக காணப்படக்கூடாது. ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வெட்கப்படுறதை நான் விடமாட்டேன். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான நன்மை. ஏசா 61:7 சொன்னார். அதே ஆண்டவர் சொன்னார் ஜெகரியா 9:12, உன்னுடைய கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிற மாத்திரமல்ல, சிறையிலோ இருந்தும் என் மேல நம்பிக்கை இருக்கிற மானே மகளே, என் இடத்துக்கு திரும்பி வா. இன்றைய தினம் 29ஆம் தேதி செப்டம்பர் 2024 முதல் உன்னை இரட்டத்தனையான நன்மையினால் நான் நிரப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்புகிறவர்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சிநேகிதனா மாறணும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ? நிறைய பேர் கை தூக்கிட்டாங்க, ரொம்ப நன்றி. சில பேர் பாதி தூக்கிட்டாங்க, ஃபுல்லாக தூக்குங்க, நோ ப்ராப்ளம். சில பேர் லெஃப்ட் ஹேண்ட் தூக்கினாங்க, சங்கீதா ரைட் ஹேண்ட் தூக்குங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஆண்டவர் நண்பராக இருக்கணும். இதோடைய சின்ன ரகசியம், ஆண்டவர் ஒரு மனிதனை என்னுடைய நண்பர் என்று அழைத்தார்.
அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 13வது அதிகாரம் 7 முதல் 13, 14 வசனம் வரும்போது லோத்து எல்லாமே அப்ரஹாமோட வந்து பசும்புள்ள மேசலுள்ள யோர்தான் பக்கத்தில் இருக்கிற எல்லா பூமிகளை எடுத்துக்கொண்டு போனார். அப்ரஹாம் இடத்துல ஒன்றுமில்லை. அப்போதான் ஒரு டர்னிங் பாயிண்ட். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் வரும்போது தான் ஒரு திருப்பு முறை தேவனாக இருக்கிற கர்த்தர் தருவார். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 20 முதல் 23 5 ராஜாக்கள் அப்ரஹாம் கிட்ட வந்து எங்கிட்ட வெள்ளி தங்கம் நிறைய இருக்கிறது, அது வாங்கிக்கோ, ஆளுக்கு மாத்திரம் எனக்கு கொடுத்தா போதுவானார். அப்ரஹாம் என்ன சொன்னார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உருவாக்கினான் அந்த தேவன் இடத்துல நான் கை உயர்த்தி கேட்பேன் தவிர உன்னுடைய செருப்பின் வாராகிலும் உன்னுடைய வஸ்திரத்தின் நூலாகிலும் நான் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவராக இருக்கிற தேவன் அப்ரஹாம் தகப்பனை எப்படி மாற்றினார்? அவருடைய சூழ்நிலை தேவனை மாற்றினார். ஆண்டவர் என்ன சொன்னார்? யாக்கோபு 2:23, 2 நாளாகமம் 20 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், அப்ரஹாம் என்னுடைய சிநேகிதன், அப்ரஹாம் என்னுடைய சிநேகிதன். அதனால் ஜீசஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் நீங்கள் லேபிள் ஒட்டினால ஆண்டவர் உன்னை சிநேகிதன் என்று கூப்பிடணும். அப்ரஹாம் தகப்பனை சிநேகிதன் என்று தேவனாக இருக்கிற கர்த்தர் அழைத்தார். கரெக்ட்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை சிநேகிதன் என்று கூப்பிடும்போது உனக்கு என்னென்ன வாக்கு சத்தங்கள் இத்தனை ஆண்டு கொடுத்தேனோ அத்தனை வாக்கு சத்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப்படுகிறது. இன்றைய தினம் முதல் நீ காணப்போகிறாய். 105வது சங்கீதம் 20வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் 42வது வசனம், 105வது சங்கீதம் 42வது வசனம், ஏசாயா 41:8 ஆண்டவர் சொன்னார், வாக்கு சத்தம் பண்ண அப்ரஹாம் என்ன கொடுப்பேன்னு சொன்னனும் இன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவை நம்பின நமக்கும் அந்த வாக்கு சத்தங்களில் பங்குண்டு. கலாத்தியர் 3:13, 14, 16, 29 ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் உங்களை மேல் எந்த சாபமும் இருக்காது, நீங்கள் என்னை நேசித்தால் போதுமாடு. அருள்நாதரே சொல்லுகிறார். அப்ரஹாம் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அப்ரஹாமுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்து அப்ரஹாமுடைய குமாரனாக பிறந்தார் என்று மத்தேயு 1:1 நம்பின அத்தனை பேருக்கும் அதே ஆசீர்வாதத்தை இன்றைய தினம் முதல் நான் தரப்போகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி தேவனுடைய நாமத்தை பலமாய் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாரும் ஆண்டவர் மேலே நம்ம அன்பன்னதே உண்மையாக இருக்கணும். இயேசுநாதருக்கு பாவிகளை பார்த்து கோபம் வரல, ஒரு பாவியை பார்த்து இயேசுநாதர் கோபம் வரல, மாயமாலமாக இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் கோபம் வந்தது. நம்ம வாழ்க்கையிலோ வெளியிலோ ஒன்றும் உள்ள ஒன்றும் ஒரு நாள் இருக்கணும். உங்கள் உள்ளத்தில் இயேசுவை நேசிக்கணும், உங்கள் உதட்டத்தால் நான் நேசிக்கிறேன்னு சொல்லணும், கிரியைகளால் காண்பிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலோ எல்லாமே அற்புதமாக செய்து நம்மையும் நம்ம தலைமுறைகளையும் இந்த காலை வேளையிலோ நடத்த வல்லவர் என்று நீங்கள் நம்பணும். நீதிமொழிகள் 28:20 உண்மையானவன் உத்தமமுள்ளவன் பூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். உண்மையாக நேசிக்கிறேன் ஆண்டவரை, உம்மை நேசிக்கிறேன் சொல்லி பாருங்கள். ஆமேன். சுந்தரி அம்மா சொல்லுது, நேசிக்கிறேன் என்று. ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சொல்லலாம், நான் ஆண்டவரை நேசிக்கிறனால எனக்கு என்ன லாபம்? அருள்நாதரே சொன்னார், நான் என்னுடைய தகப்பனை நேசிக்கிறனால தகப்பனுக்கு இருக்கிற எல்லாமே எனக்கு தந்தார். யோவான் 3:35
அதே கிறிஸ்து இயேசுவை நீங்கள் நேசிக்கிறனால எல்லாமே தகப்பன் உங்களை தரவலாம். ஆமென் சொல்லுங்கள். அல்லா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நேசிப்பண்ணது மாயமாலமாக இருக்கக்கூடும். யோவான் 5:35 யோவான் ஸ்நானகரை குறித்து அருள்நாதரே சொன்னார். இயேசுநாதருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததே அவர். புரிஞ்சுக்கோ, அவர் ஞானஸ்தானம் கொடுத்ததே அவர். மத்தேயு 3:11-14. ஆனால் அதே மனிதனை குறித்து இயேசுநாதர் சொன்னார், இந்த மனிதன் ஒரு காலத்தில் ஒரு வெளிச்சமாக, ஒரு விளக்காக, எரியற விளக்காக, பிரகாசமுள்ள ஒரு விளக்காக இந்த மனிதன் காணப்பட்டான். ஆனாலும் அந்த மனிதனை குறித்து அவர் ஏன் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் செய்யப்படுகிறது, பலவந்தம் செய்கிறவன் கை கொள்ளுகிறான் என்று. அந்த காலத்தில் இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை நம்பலாம். புரிஞ்சுக்கோங்க. அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது, சிறைக்குள்ள போகும்போது, உண்மையாக இவர் ஏசா, உண்மையாக இவர் மெஸ்ஸையாவா? நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஏசா கீசா. பிரச்சனை வரும்போதெல்லாம் அப்படி கேட்டிருப்பீங்க. உண்மையான அன்புக்குள்ள திரும்பி வாருங்கள். யாரோ ஏதோ செய்வார் என்று நடனம் எல்லாம் நிப்பாட்டணும். நம்ம எல்லாரும் திரும்பி ஆண்டவர் இடத்துல அற்புதமாக உண்மையான அன்புக்குள்ள நம்ம இறங்கி வரணும். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென். உண்மையான அன்பு இருக்கா இல்லைன்னு சொல்லி நான் உங்களை மேலே ஒரு தெர்மாமீட்டரை போட்டு டெம்பரேச்சர் மாதிரி பார்க்க முடியாது. உங்கள் ஹிருதயத்தின் மேலே ஒரு டெத்தஸ்கோப் வச்சு டபடபா டபடபா அடிக்குதா, இவன் உயிரோடு இருக்கா சத்தி போனான், நான் உன்னை பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஹிருதயம் இருந்தால் உங்கள் ஹிருதயத்தை நீங்கள் சோதிக்க வேண்டும். ஒரே வசனம் வாசி மரிசி 2 கொரிந்தியர் 13:5. நான் சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். சோ நம்மை நாம் பரீட்சிக்கணும். I am not your inspector. I am not the holy fruit inspector. பரிசுத்த ஆவி கனியை பரீட்சிக்கிறவன் நான் அல்ல. அந்த கனி உள்ள ஆவி, அன்பின் ஆவி உனக்கு இருக்கிறதா இல்லையான்று இந்த எழுப்புதல காலத்தில் நீங்கள் உங்களோட ஹிருதயத்தை பரீட்சிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லா சொல்லுங்கள். தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லா சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் உண்மையாக ஆண்டவர் உன்னோட பேசுகிறாரா இல்லையா? ஆண்டவரை நீ உண்மையாக நேசிக்கிறா இல்லையான்று நீங்கள் எப்படி பரீட்சிக்க முடியும்? ஆண்டவரை அன்பா நேசிக்கிறோமா இல்லையான்று எப்படி நேசிக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார் 39 சங்கீதம் 2 என்னுடைய ஹிருதயம் என்னுடைய உள்ளத்தில் அனல் கொண்டது. தேவனுடைய வார்த்தை நான் தியானிக்கையில் என்னோட ஹிருதயம் அக்னினால் மூண்டது. அப்பொழுது என்னுடைய நாவுனால நான் பேசினேன். உங்கள் வாழ்க்கையில் சில பேர் ஆமென் சொல்கிறீங்க பாருங்கள், உங்கள் ஹிருதயம் அனல் கொண்டது. சில பேர் சத்தி போனால் கூட ஆமென் சொல்ல மாட்டீர்கள். உங்கள் ஹிருதயம் குளிர்ச்சி அடைந்தது. திரும்பி புதுப்பிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர். அப்படி தான் நம்ம பரீட்சிக்கணும். அப்படி தான் ஆண்டவர். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய வழியில் நடக்கணும். அவர் என்ன சொன்னாலும் அதை படி செய்யணும். ஆண்டவரை நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் உண்மையை சொல்கிறேன். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஹாரி கோம்ஸுக்கு வேண்டாம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மேலே நேசி அவருடைய வழிகளில் நடக்கணும். ஜெபம் பண்ணுற முன்னாடி ஒரே வசனம் வாசியுங்கள். உபாகம் 10 அதிகாரம் 12.
ஒப்பாகம் 10:12. எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். தேங்க்யூ லார்ட். இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. திரும்பி வாசி. இப்பொழுதும் இஸ்ரவேலே, இப்பொழுது கர்மேல் பிரேயர் டவர் விசுவாச குடும்பங்களே சொல்லுங்க எல்லாரும். நிறைய பேர் என்னோட மூஞ்சே பார்க்கறது இல்லை. இப்பொழுது கர்மேல் பிரேயர் டவர் விசுவாசிகளே. ஓகே, வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, உன்னுடைய தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு பயந்து. ஸோ தேவனுக்கு பயப்படுகிறதானது லேட்டாக வந்து திறந்து பாஸ்டர் எங்கே பார்ப்பார், இப்படி 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 ஓடி டக்குன்னு உட்காந்து சோத்திரம் 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 நிப்பாட்டு. ஆண்டவருடைய முதல் அன்புக்கு வா. ஆமென். uprightest man fear God. உத்தம ஹிருதயம் உள்ளவன் தேவனுக்கு பயப்படுவான். நீதிமொழிகள் 14:2. ஆனால் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவ பயம், கிறிஸ்து இயேசு மேலே 7 ஆவில ஒரு ஆவி, தேவனுடைய பயப்படுகிற பயத்தின் ஆவி. இயேசு கிறிஸ்து தன் தகப்பனுக்கு பயப்பட்டார். நீங்கள் ஒரு ஆளு கூட பயப்படுறதில்லை. உங்கள் வழியிலோ நீங்கள் எத்தனை சொன்னாலும் நான் பத்திரிக்கை தான் வருவேன். அந்த நான்சென்ஸ் நிப்பாட்டு. மனம் திரும்பு. ஆதி அனுபவம் வா. நான் வீட்டுக்கு போயின அப்புறம் என்னுடைய பொண்டாட்டி என்னை திட்டலாம். ஐ டோன்ட் மைண்ட். என்னுடைய பொண்டாட்டி திட்டா கூட ஐ டோன்ட் மைண்ட். என்னுடைய பொண்டாட்டி திட்டு நான் வாங்கிறத பார்க்கிறோம் ஆண்டவருடைய திட்டு வாங்காமல் இருக்கிறதுனால. புரிஞ்சுக்கோ, கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படணும் 100%. ஆமென். வாசி. அவர் வழிகளில் எல்லாம் நடந்து, அவர் வழிகளில் எல்லாம் நடந்து. ஆமென். யாரோடைய வழியில நடக்கணும்? ஆண்டவருடைய வழியில நடக்கணும். ஆண்டவருடைய வழியில நம்ம நடக்கும் போது செம்மையான வழியில அவர் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். செம்மையான வழியில நடத்துவார், நித்தமும் நடத்துவார். ஏசாயா 58:11. அதனால ஆண்டவர் ஒளி இல்லாத காலத்தில் ஒளியை ஏற்படுத்த வல்லவர். சிவந்த சமுத்திரம் மூடப்படும் போது முன் செல்லன்று ஒளியை ஏற்படுத்தின தேவன் சொல்லுகிறார். இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி தெரியாமலே நீ நடக்கலாம். ஆண்டவர் முன்செல் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லா சொல்லுங்கள். முன்செல் என்று தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒரு வழி தெரியல. ஆண்டவர் சொல்லுங்க, நான் சொன்னேன் முன்செல். வழி இல்லாத டைமில் வழியை உருவாக்க வல்லவர் உன்னோட பேசுகிறார். அவருடைய வழியில நடப்பேன் ஆண்டவர் என்று சொல்லுவாயாக. ஆமென் சொல்லுங்கள். அல்லா சொல்லுங்கள். வாசி. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. ஆமென். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. நீங்கள் பாஸ்டர் ஏரிகோம்ஸை கட்டிப்பிடித்து வாரம் வாரம் முத்தம் கொடுக்குற முன்னாடி ஏசப்பாவை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து இங்கே வாங்க. நீங்கள் சொல்லலாம், நான் முத்தம் கொடுத்து எனக்கு என்ன லாபம்? ஏசப்பாக்கு பாஸ்டருக்கு முத்தம் கொடுத்தான்னா எனக்கு திருப்பி முத்தம் கொடுப்பார். அருள்நாதரே சொல்லுகிறார், எனக்கு யார் முத்தம் செய்கிறாரோ தகப்பனுடைய கோபம் உங்களை விட்டு நீக்கப்படும் என்று. சங்கீதம் 2வது சங்கீதம் 12வது வசனம். ஆண்டவர் சொன்னார், கர்த்தராக இருக்கிற தேவனுக்கு முத்தம் செய்யும் போது தகப்பனுடைய கோபம் விட்டு போகும். இத்தனை ஆண்டு உங்க மேல தகப்பனுக்கு என்ன கோபம் இருந்தாலும் ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார். சங்கீதம் 7:11, 138 சங்கீதம் 6, பிரசங்கி 7:22. பாவிகளை கண்டு தினந்தோறும் சினங்கொள்ளுகிற கர்த்தர் நான். தூரத்தில் இருக்கும் போதே உன்னோட ஹிருதயத்தில் என்ன இருக்கிறது சொல்ல வல்லவன் நான். உன்னோட பிறனாரை உன்னோட ஹிருதயத்தில் நீ நிந்தித்தா என்று அறந்திருக்கிற கர்த்தர் நான். அதனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், இன்றைய தினம் அவருடைய வழியில நடக்கிறதுக்காக ஆயத்தப்படு பிரியமான மகனே, ஆயத்தப்படு பிரியமான மாளே. அப்பொழுது தேவனாக இருக்கிற கர்த்தரை நேசிக்கிறேன் ஆண்டவர் சொல்லணும். வாசியுங்கள். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. ஆமென். நேசிக்கணும், சேவிக்கணும்.
நேசிக்கணும், சேவிக்கணும். ஐ லவ் யூன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, சேவிக்கிறது தான் கஷ்டம். ஆண்டவரை சேவிக்கும் போது உன்னுடைய ஆகார பானியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதிலிருந்து வியாதியை விலக்கி காத்துக்கொள்ளுவார். கடினமான வியாதி உன் மேல வராது படிக்கு ஆண்டவர் உன்னை காக்க வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. காக்க வல்லவர். யாத்திராகமம் 23:25. ஸோ எனக்கு வியாதி வரலையா? நான் ஆல் இண்டியா ரேடியோ நம்பர் 2, கரெக்ட்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிட்னி ஃபெயில் ஆகி ஆண்டவர் கிட்னி சுகமாக்கினார். ஹார்ட் 95% பிளாக் ஆகி குணமாக்கினார். ரத்தி இருக்கா? எனக்கு வரலையா? வந்தாச்சு ரத்தி. ரத்தி கேஜி ஹாஸ்பிட்டலோ அந்த வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு பிஏ. அவங்களுக்கு தெரியும் என்னோட ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாம். ஒரு டாக்டர் ஒரு சர்ஜரி இல்லாமல் ஏசு என்னை குணமாக்கினார். கரோனா வரும்போது எல்லாரும் ஹாரி கோம்ஸ் பரலோகத்தை போகிறார். என்னுடைய பொண்டாட்டி கூப்பிட்டாங்க 7 நாளுக்கு அப்புறம். அதே இரவில் ஆண்டவர் இயேசு வந்தார். உழந்த எலும்புகளை உயிரடக்க வைக்கிற வல்லம் உனக்கு திரும்பி தந்தேனன்னு சொன்னார். ஆமென். ஆண்டவர் என்னை உயிரோட காத்தார். உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அடுத்த நாள் நான் வந்து என்ன பண்ணேன்? 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினா இல்லையா? நான் சுகமாக வீட்டில் உட்காந்தேனா? 40 நாள் திரும்பி நவம்பர் 15 முதல் டிசம்பர் 24, 2021 இதே சபையில் நான் உபவாச கூட்டம் நடத்தினா இல்லையா? சாப்பாடு வந்து நடத்தலாம். எதனால? ஆண்டவர் சொன்ன நியமம், ஆண்டவர் மேல அன்பு. ஆனால் உங்க எல்லாருடைய வாழ்க்கையில் அன்பு புதுப்பிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய அன்பு நீ நம்பினால் உன்னுடைய திரளான பாவங்களை மூடினது மாத்திரமல்ல, என்னுடைய அன்புனால நீ இன்றைய தினம் முதல் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீதிமொழிகள் 10:12. ஆனால் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் அற்புதமாக தேவன் மாற்றணும், ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருக்காக வல்லமையாக எழும்பணும், ஆதி அன்புக்குள்ள வரணும். உங்களுக்கு யாருமே வந்து வா மகனே வா மகளே யாருமே கூப்பிட முடியாது. ஜபத்தானது நீங்கள் வரணும். ஆண்டவர் ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாத ஹாரி கோம்ஸை ஆண்டவர் நம்பி ஊழியத்துக்கு அழைத்தார். எனக்கு யாரான ஷெட்யூல் போடுறாங்களா? எந்த கேம்பெயின் மேனேஜர் இல்லாமல் 432 காஸ்பல் மீட்டிங்ஸ் 14 ஸ்டேட்டில் நடத்தினது. உங்களுக்கு தெரியும், போயின மாதத்தில் கூட ஹரியானாவில் நடத்திட்டு வந்தோம். எந்த மேனேஜர் இல்லாமல் யார் என்னுடைய மேனேஜர்? என்னுடைய தலைவர் பரிசுத்த ஆவியானவர். தேவன் மேலே எனக்கு இருக்கிற அன்பு. அதனால் உங்கள் எல்லாரையும் தேவன் அப்படிதான். God want to rise somebody. கர்மேல் பேட்டவில் யாரோ ஒருவனை வல்லமையுள்ள ஒரு பெரியவனா தேவன் இன்றைய தினம் அவருடைய அன்புக்குள்ளே வரணும். அந்த சாப்பம் எந்த சாப்பம் நினைக்காது. நிறைய பேர் யாருக்கிட்ட ஜபத்துக்கு போனால் உடனே உன்மேல் அந்த கட்டு இருக்கும், இந்த கட்டு இருக்கும். கட்டுகளை வளர்க்குறோம். ஆல்ரெடி நீ சத்தி போகிறேங்க ஜபத்துக்கு. சத்தி போன போகும்போது இன்னொரு ஒரு அடி அடிக்கிறான். உயிரோடு இருக்கும்போது அடிக்க முடியல அவருக்கு. சத்த பாம்பை அடிக்கிற, திரும்பி திரும்பி பிரதாபம் காட்டுற. கட்டுகள் அன்னது ஆண்டவர் கொண்டு வரல, அறிவினால மக்களை போஷிக்கிற ஆண்டவர் விடுதலை அனுப்புவார். அதனால் நம்ம பொசிஷன் இஸ் ஆஃப் நோ யூஸ். நம்ம போடலாம், ஓ ஹாரி கோம்ஸ் அப்போஸ்தலன், ஹாரி கோஸ் தீர்க்கதரிசி, ஹாரி கோஸ் சுவிசேஷகன், ஹாரி கோஸ் மேப்பர், ஹாரி கோம்ஸ் போதகர், எல்லாம் நான்சென்ஸ் டைட்டில் நான் நிறைய போட்டுக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் இல்லையா? நான் ஆண்டவரை நேசிக்கிறனா இல்லையா? அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் இல்லாமல் இந்த டைட்டில்ஸ் ஆர் நோ யூஸ். எத்தனை பதவிகள் நமக்கு வேஸ்ட். அது ஒரு வேஸ்ட் கார்டு. விசிட்டிங் கார்டு அடிக்கலை நான் என்று வரேன். ஆதி காலத்தில் எப்போ அடித்தேன்? ஒரு 20 ஆண்டு முன்னாடி. எனக்கு விசிட்டிங் கார்டு இல்லை. இங்கே தான் ஆண்டவர் விசிட்டிங் கார்டு எழுதுகிறார். இத்தனை இடங்களுக்கு எப்படி போகிறேன்? நம்ம மாட்டினோட பொண்ணு இப்போ ஜப்பானில் இருக்குது. ஜப்பான் கூட போய் சுவிச்சேன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆப்பிரிக்காவில் மனிதர்கள் சாப்பிடுகிற இடத்துல கென்யா தேசத்துக்கு போய் சுவிச்சேன்னு சொல்லிட்டு வந்தோம்.
மொழி தெரியாத நார்வே, டென்மார்க், பெல்ஜியம் எல்லாம் ஆண்டவர் தான் நடத்தணும். நான் ஒரு ஆளுக்கு கூட ஒரு லெட்டர் எழுதுறேன், எனக்கு இமெயில் கூட எனக்கு யாருக்கு அனுப்பி இன்னும் வர எனக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லல. நான் உங்களை அப்படிதான் ஆண்டவரை நேசிக்கணும். நீங்கள் சொல்லணும், நான் சத்தாலும் அன்று சொல்ல தேவையில்லை, உயிரோடு இருக்கும்போது உம்மை நேசிக்கிறேன். நிறைய பேர் நான் சத்தாலும் உம்மை நேசிக்கிறேன், சத்து போன அப்புறம் நீ என்ன நேசிக்கிறது? கரெக்ட். சத்து போன அப்புறம் நீ என்ன நேசிக்கிறது? உயிரோட இருந்து நேசிப்பு காட்டு. ஆமேன். என்ன கௌரி கேட்குதா? ஆமேன். குட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கெட் ரெடி, கெட் ரெடி. எதுக்காக? ஆண்டவரை நேசிக்கிறதுக்காக. உங்களை நம்ம பரீட்சித்துக்கோங்க. ஆண்டவரை தெரியும். எல்லாரும் கண்ணு மூடி வாய் விரிவாக திறந்து சத்தமாக சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைபாடு இருந்தாலும், ஆண்டவரை நேசிக்காத படிக்கு எந்த தடை இருந்தாலும் நீங்கள் மெதுவாக சொல்லக்கூடாது. எதுக்கென்றால் சாத்தானும் சர்வ ஞானி கழியாது. உன்னுடைய உள்ளத்தில் சொல்லும் போதும் சாத்தானுக்கு ஒன்றுமே தெரியாது. நீ வாயை திறந்து ஆண்டவர் இந்த குறைபாட்டை நான் உன் இடத்துல சொல்லுகிறேன், என்னை சரிப்படுத்தும் என்று சொல்லுகிற காலத்தில் ஆண்டவராக இருக்கிற தேவன் உங்களுக்காக இறங்கி வரப்போகிறார், இறங்கி வரப்போகிறார், இறங்கி வரப்போகிறார். ஆண்டவராக இருக்கிற தேவனே, ஹாரி கோம்ஸ் என்ற நான் என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் உன் முன்பாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, நான் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த வல்லமையினாலும் தேவனே என்னை முற்றிலும் நீர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தணும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள், பாவங்கள், தவறுகள், உம்மை நேசிக்காம நான் ஏதை பார்க்கிலும் அதிகமாக நேசித்திருந்தாலும் ஹாரி கோம்ஸ் என்ற என்னை மன்னியும் கர்த்தாவே. தேவனாக இருக்கிற கர்த்தாவே, என்னுடைய பாவத்தை குறித்து, தீர்ப்பையை குறித்து, நீதியை குறித்து உணர்த்துகிறான். பரிசுத்த சச்ச ஆவியை என் மேல் அனுப்பும் கர்த்தாவே. எல்லாரும் கேளுங்கள், எல்லாரும் கேளுங்கள், எல்லாரும் கேளுங்கள். சச்ச ஆவியை, சச்ச ஆவியை, சச்ச ஆவியை என்னுடைய ஹிருதயத்தின் மேல வாரும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, தீர்ப்பை குறித்து என்னை உணர்த்தும். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் எந்த சின்ன தவறு இருந்தாலும் எங்களை மன்னித்து கர்த்தாவே. திரும்பி கிறிஸ்துவ மேல அன்பு, யெகோவா தந்தை மேல அன்பு, பரிசுத்த மேல அன்பு நாங்கள் நீர் உயிர்ப்பிக்கணும் கர்த்தாவே. அன்பு உயிர்ப்பிக்கப்படும் போது, அன்பு உயிர்ப்பிக்கப்படும் போது, அன்பு உயிர்ப்பிக்கப்படும் போது உயர்ந்த அடைக்கலத்தில் யார் எத்தனை பேர் கர்த்தாவே தங்களுடைய தவறுகளை உணர்கிறார்களோ, தங்களுடைய தவறுகளை உணர்கிறார்களோ அத்தனை பேரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் அமர வைக்க வேண்டும். யாருமே வாயை மூட வேண்டாம். சத்தமா, உரக்க சத்தத்தோட, கம்பீர சத்தத்தோட உன்னுடைய சத்தம் பரலோகத்தில் கேட்கிற மாதிரி, அப்பா என்னை மன்னியும், அப்பா நான் தெரியாம இந்த தவறு பண்ணேன், அந்த தவறு பண்ணேன், உத்தியோகத்துக்கு தான் முக்கியம் கொடுத்தேன், வியாபாரத்துக்கு தான் முக்கியம் கொடுத்தேன், தொழிலுக்கு தான் முக்கியம் கொடுத்தேன், விவசாயத்தை முக்கியம் கொடுத்தேன், ஊழியம் ஊழியம் என்று ஓடி நான் உண்மை நேசிக்காம போனேன். ஆண்டவரே என்னை மன்னியும், மன்னியும் கர்த்தாவே, மன்னியும். எத்தனை பேர் உண்மையா கேட்கிறீர்களோ அத்தனை பேரையும் தேவன் மன்னித்ததை மாத்திரமல்ல, இன்றைய தினம் முதல் அவருடைய அன்பு புதுப்பித்த நாளா, அந்த அன்பு நாளா எல்லா மக்களை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பலனுள்ளவர்களாய், பெறுகிறவர்களாய் சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆசீர்வதியும் கர்த்தாவே, உத நாமம் மகிமைப்பட்டும். கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறோம். அன்புள்ள பரம பிதாவே, யெகோவா பரிசுத்த ஆவியே, எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள், நன்றி யெகோவா சொல்லுங்கள், நன்றி இயேசு கிறிஸ்து சொல்லுங்கள், நன்றி பரிசுத்தன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்க, நன்றி உரக்க சத்தத்தோடு, நன்றி யெகோவா, நன்றி இயேசு கிறிஸ்து, நன்றி பரிசுத்தாவே. உரக்க சத்தத்தோட, முழு ஹிருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட இன்றைய தினம் முதல் நான் உம்மை நேசிக்கிறேன் கர்த்தாவே. என்னுடைய பிறனாரை என் போலவே நேசிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்கள், அல்ல சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். பலமா கைத்தட்டு. நன்றி, நன்றி, நன்றி.